சில பேருக்கு வந்து கூச்சம் காரணமாக கேட்கறதுக்கு இதுவாக இருக்கும். தயவுசெய்து எனக்கு அப்புறமா ஃபோன் பண்ணுங்க. அந்த நிர்வாகியாக இருக்கிறவங்களுக்கு நான் வந்து தாராளமாக கொடுக்குறேன். அதை பற்றி ஒன்றும் இல்லை. வந்து நல்லபடியாக நடத்தணும். அதுக்கு நிர்வாகிகள் தேவை முக்கியமாக. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், அதாவது நான் ஆரம்ப காலத்துலேருந்தே சொல்லியிருக்கேன், செப்மா மருத்துவம் போதும், நமக்கு தேவையில்லை. என்னை வம்பு பண்ணி தான் இந்த இவங்கெல்லாம் தெரியும், என்னை இழுத்துன்னு போய் உட்கார வச்சு அப்போ வந்து பண்ணாங்க. அதை வந்து இன்னை வரைக்கும் நான் பண்ணி நின்றுட்டேன். இன்றைக்கும் தமிழ்நாடு பாண்டி 2 இடமும் இருக்கிற நம்ம எல்லாரும் சொந்தக்காரங்க தானே, அண்ணன் தம்பி மாதிரி தானே. அதில் பிரச்சனை வந்துடக்கூடாது. பாண்டிச்சேரிக்காரங்க வந்து சில பேர் வந்து பண்ணாலும் அந்த அசோசியேஷன் வந்து எதிர்ப்பாக பண்ணால் கூட அப்போ கூட நான் நினச்சேன், ஏதோ ஒரு 4 பேர் பண்ணுறதுக்காக அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாரையுமே நம்ம பகிச்சிக்கலாமா? தப்பு அது. அது வந்து தேவையில்லாத விஷயம் அப்படின்னு நான் தான் நினைக்கிறேன். அது எல்லாருக்கும், தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அந்த நம்முடைய சர்வீஸ் போகணும், எல்லாரையும் கொஞ்சம் சேஃப்கார்டு பண்ணணுன்றதுனால தான் இதை பண்ணுறோம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கின்னு ஒத்துழைப்பு கொடுங்க. தமிழ்நாடு பாண்டின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க. அப்ப பாண்டிச்சேரி வந்து இதுவரை யாருமே வரல. ஆமா வரல. ஆனா நம்ம அதோட சேர்த்து தான் வச்சிருக்கோம். 4 பேருக்காக மற்ற எல்லாரும் எதுக்கு நம்ம இறக்குற மாதிரி இருக்கு? கண்டிப்பா கிடையாது. அப்ப நம்ம அதுக்கு உண்டான ஸ்டெப் நம்ம கொஞ்சமா பேசலாம், எடுக்கலாம், பண்ணலாம். என்ன செய்யணும் சொன்னாங்க, அதுக்கு மாதிரி போய் பேசணும் கூட பேசணும். இல்ல மற்ற நிர்வாகிகள் அங்க உள்ளவங்க மற்ற எத்தனை பேர் நம்ம கூட வர அவங்கள பார்த்து பேசுங்க. நீங்க தமிழ்நாடு வாங்கின தீர்ப்பை வந்து பாண்டிச்சேரிக்கு வாங்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். ஏன்னா தமிழ்நாடு பாண்டி பேர் சேர்த்திருக்காங்க. கண்டிப்பா இல்ல, இதுல ஒரு விஷயம் சொல்றேன். ஆக்சுவலாக நான் வந்து இந்த இது இசி மீட்டிங்கு லெட்டர் அனுப்புகிற சமயத்தில் நம்ம முத்துக்குமார்னு அங்கே ஒருத்தவர் வந்து நமக்கு எப்போவுமே ஒரு சப்போர்ட்டாக நின்று பேசின்னு இருப்பார். அவருக்கும் அனுப்பிச்சு அவர் வந்து நான் ஆஃபீஸில் சொன்னேன், அவரை கண்டிப்பாக வர சொல்லுங்கள், இந்த தடவை இசி மீட்டிங்கு கூட 2 பேரை கூட்டுக்குன்னு அவங்களுக்கு அந்த மாநிலத்தினுடைய பொறுப்பை கொடுத்து நம்ம பண்ணலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஆஃபீஸில் சொன்னாங்களா என்னான்னு எனக்கு தெரியல. அது இருந்தாலும் நான் இந்த மீட்டிங் முடிஞ்சோடனே அவங்க கூட பேசி அது யார் விருப்பப்படுறாங்களோ அவர் வீரமுத்தம் வந்து சொன்னாங்கன்னா, இப்போ கூட நம்மக்கிட்ட அங்கே ஒரு 10 பேர் சேர்ந்துருக்காங்க. நம்ம இந்த ரெனியூவல் பண்ணுற சமயத்தில் 10 பேர் பாண்டிச்சேரியிலேருந்து சேர்ந்துருக்காங்க. நான் அவங்க கூடங்க ஒரு ஏதோ ஒரு காரணத்துக்காக போடுறாங்க, ஒரு காலம் வந்து எல்லாருக்கும் பதில் சொல்லும். அவங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ புரிஞ்சுன்னு இருப்பாங்க என்ன ஏதுன்றது. நான் சொல்றது புரியுங்களா? நம்ம யாரையுமே விரோதியாக நினைக்க வேணாம். மற்றவங்க விரோதியாக நினைச்சாலும் நம்ம நண்பர்களாக நினச்சின்னு போகணுன்னு தான் நான் நினைக்கிறதே. அதனால் வந்து அது ஆக்சுவலாக வந்துங்க செப்மா உருவான சமயத்தில் பாண்டிச்சேரிக்கும் தமிழ்நாடுக்கும் பெரிய அளவில் சிக்கல் இருந்தது இங்கே இருக்கவங்க. ஆனால் அந்த சிக்கல் வந்து வளரக்கூடாது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க தான் போய் அங்கே வச்சு பண்ணின்னு இருக்காங்க. அதனால வந்து அந்த ஒத்துமை வரணுன்றதுக்கு தான் நான் தமிழ்நாடு பாண்டின்னே வச்சேன் நான். ஏன்னா அண்ணன் தம்பிகளுக்குள்ள சண்டை போட்டுன்னு இருந்ததுன்னா அது அசிங்கமாக இருக்கும், அது வேண்டாம் அந்த விஷயம் வந்து சொல்லிட்டு தான் நான் பண்ணதே. இப்போ அவங்க வந்து நம்மளை வந்து டிச் பண்ணிட்டு போனாங்க, அது வேற விஷயம். ஆனால் அதுக்காக யாரோ ஒரு 2 பேருக்காக வந்து நம்ம எல்லாரையும் வேண்டாம். நான் இன்னைக்கு பண்ணலையே. இல்ல, அது யாராவது அவங்க இல்ல ஏற்பாடு பண்ணணும். அவங்க நம்ம கூப்பிடவும் நம்ம நம்ம கிடையாது. அடுத்த மீட்டிங் வந்து பாண்டிச்சேரியில ஒரு ஏற்பாடு பண்ணுவோம். சரி, நமக்கு அந்த 10 பேர், அதாவது ஆமா ஆமா அவங்க வரட்டுன்னு தான் சொல்றேன். இல்ல, அத வந்து அடுத்த மீட்டிங் பாண்டிச்சேரி நடக்கிற போது நம்ம விஷயத்தை எல்லாமே எடுத்து சொல்லுவான். அதுல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதாவது வீரமுத்து ஒரு விஷயம் சொல்றேன். அதாவது அவங்க போன உடனே இங்க நிறைய பேர் சொன்னாங்க, நீங்க வந்து அங்க வாங்க, நம்ம போடுங்க, நம்ம வந்து நமக்குன்னு இந்த 10 பேர் இருக்காங்க, அதை வச்சு நம்ம பண்ணலாம். நான் சொன்னேன், போட்டி கூடாது. நான் சொல்றது புரியுதுங்களா? ஏதோ அவங்களுக்காக வந்து நம்ம வந்து அங்க உருவாக்கி சொல்றேங்க, அதை பண்ணக்கூடாது. நம்ம வந்து இருக்கிறதே 10 பேர், அதுல வந்து உழக்கில் கிழக்கு மேற்கு பார்க்குற மாதிரி பிரிஞ்சிடக்கூடாது. அதனால அவங்க வந்து பண்ணது இப்போ வந்து ஒரு இதுவாகி போச்சு, நம்ம அதுக்காக பண்ணலைன்றது. இப்போ நீங்க சொல்றது செய்யலாம், ஆனால் அதை கொஞ்சம் காலம் எடுத்து நீங்களும் பேசுங்க, நானும் பேசுகிறேன், பேசி வந்து செய்யலாம், ஒன்றும் இது இல்லை.
அந்த 10 பேரோட மெம்பர் நீங்க சொல்றீங்கல்ல, ஆமா ஆமா. அந்த மெம்பரோட நம்பரை எங்கள்கிட்ட கொடுங்க. தாராளமா. அதனுடைய இதை நாங்க பேசுறோம். சரி சரி, சங்கத்தின் சார்பாக தாராளமா பேசுறோம் அப்படின்னு சொல்லி நாளைக்கே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் நான். சொல்லிட்டாங்கன்னா நம்ம அடுத்த ஈசி மீட்டிங் அங்க போடுவாங்க. இன்னைக்கு வரைக்குங்க நீங்க கூட கேளுங்க, இன்னைக்கு வரைக்கும் யார் யார் வந்து நம்ம மீட்டிங்கு வரல கொள்ளன்னு சில டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா கூட நான் அந்த உறுப்பினர்களை நேரடியாக இது வரைக்கும் கான்டாக்ட் பண்ணலை. நான் சொல்றது புரியுங்களா? இன்னொருத்தவங்களுக்கு எதிர்த்த மாதிரி நம்ம கொம்பு செய்ய வர்றது நம்ம வேலை இல்லை, புரியுதுங்களா? அது வந்து ஒரு நிலை, ஒரு ஸ்டேஜ் வந்த பிறகுதான் நம்ம அதை பண்ணணுமே தவிர ஆரம்பத்திலே பண்ணக்கூடாது. இப்போ நான் வந்து காமராஜை கூட வச்சுக்கின்னு செயலாளரா நான் காமராஜுக்கு எதிர்த்த மாதிரி நான் செஞ்சால் மற்றவங்களுக்கு எனக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, புரியுதுங்களா? அது மாதிரி பண்ணக்கூடாதுன்னு தான் நான் நினச்சி பண்ணேன். ஏன்னா பாண்டிச்சேரியை வந்து நான் தனியாகவே நினைக்கல, தமிழ்நாட்டோட சேர்ந்தது தான் நினைக்கிறேன். இப்ப என்னன்னு கேட்டா, சார் கூப்பிடல அப்படின்ற ஒரு நோக்கம், அவ்வளவுதான். மற்றபடி வந்து எல்லோருமே சார் கூப்பிட்டா நாங்க வர ரெடியா இருக்கோம் அப்படின்ற வாசமே என் காதுக்கு வந்துட்டு. அதனால என்னன்னு கேட்டா, நான் கண்டிப்பா நான் பேசுறேன். ஐயா இது மாதிரி தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாடு தாராளமா தாராளமா பேசுறேன். நீங்க தாராளமா ஏற்பாடு பண்ணீங்கன்னா வைக்கிறேன்னு சொல்றாங்க. அடுத்த மீட்டிங்கு பாண்டிச்சேரி வைக்கலாம் நான் கேட்கிறேன். சரி சரி, முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கிறேன். ஓகே, தாராளமா 100% செய்யலாம். இப்போ நம்ம சிறப்பு அதிகமா வர்ற சரக்கு பாண்டிச்சேரி சரக்கு. ஆமா ஆமா, பாண்டிச்சேரியில் நிறைய கம்பெனி தெரியும். ஓகே, நேரா போய் கூட பேசலாம். சரி சரி சரி, நம்ம வந்து இந்த மாதிரி இருக்கு எல்லாத்தையும் ஓப்பன் சொன்னோம்னா அவங்க பேசுங்க. கண்டிப்பா ஜவஹர்லால், கண்டிப்பா. செய்யலாம். சரி 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 சரி, ஓகே ஜவஹர்லால், ரொம்ப நன்றி. நேற்று கூட முத்துக்குமார்ட்ட நான் ஒரு 10 நிமிஷம் பேசினேன். என்ன சொன்னாரு? 2 பேரை கூட்டிட்டு வர்றேன்னே சொன்னாரு. அப்படியா? அதனால வரல. பாருங்க, இவர் பேசியிருக்காரு, பேச சொன்ன முத்துக்குமார் அவரு 2 பேரை கூட்டின்னு வரேன்னு சொல்லியிருக்காரு. நமக்கு போனோம்னா வேற ஏதாவது நடந்துருமோன்னு நினைக்கிறாங்க, என்னன்னு தெரியல எனக்கு. பட் ஆனால் அவங்க இன்னொருங்க, இப்ப தமிழ்நாட்டுக்கு வாங்கின தீர்ப்பு நம்ம பாண்டிச்சேரி வாங்கிட மாட்டாங்களான்னு ஒரு எண்ணத்துல இருக்கு. அதுதான் நான் அவங்க கிட்டே சொன்னேங்க. அது வந்து என்னன்னு கேட்டா, நம்ம ஒரு சில பிரச்சனை நல்லது பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம போய் பேசுறோம்னா கண்டிப்பா அடாப்ட் ஆயிடுவாங்க. நமக்கு நம்மளுக்கு ஒரு கட்சி அது சரி, கண்டிப்பா கிடையாது. நம்ம கேட்க போறது கிடையாது. ஒற்றுமையோட செயல்பாடு பண்றது தமிழ்நாடு பாண்டி கட்சிட்டு அவங்க ஓரமா நிக்கிறது வந்து நம்ம இந்த பேருக்குண்டான மாதிரி தெரியல எனக்கு. அதனால 2 மாநிலத்தையும் சேர்க்கிற மாதிரி இங்க வாங்க தீர்ப்பு அங்கே வாங்க வேண்டியதுனால மணிவர்கள் செஞ்சா நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம இதே சொல்ல போனது, ஐயா இது மாதிரி பாண்டிச்சேரியில இது மாதிரி சார் இது மாதிரி செய்யணும்னு நினைக்கிறாங்க, உங்க ஒத்துழைப்பு தான் நடத்த முடியும் நான் கேட்க போறேன். சரி சரி, அதனால அவங்க சொல்லட்டும், என்ன சொல்லலாம் பாத்தீங்கன்னா அடுத்த. சரி சரி. நேற்று கூட வந்து காமராஜ் 10 நிமிஷம் பேசியிருக்காரு ஒரு முத்துக்குமாரோட, 2 பேரை கூட்டினாங்க வரேன்னு சொன்னார். ஆர்வமா தான் இருந்தாரு, ஆனா வரல. அவர் மட்டும் இல்ல, அது சரி, அது சரி, இருக்காங்க. அது சரி. இருக்கோம் இல்லை, ஏன்னா இப்போ வெளியாளுங்கன்னா பரவாயில்ல, நம்ம ஆட்கள் நம்ம மாமா மச்சான் அண்ணன் தம்பி எல்லாம் வச்சுக்கின்னு அங்கே போய் நமக்கு அவங்களும் அது ஆரம்பத்துலேருந்தே நான் இந்த பாருங்க, வெறுப்பை விதைச்சி நம்ம வந்து ஒன்றும் பலனடைய போகிறதில்ல, அன்பை தான் விதைக்கணும். என்ன அதே மாதிரி தான் நானும் எந்த இதுவும் வந்து யாரையும் எதிரியாகவே நினச்சதில்லை. ஏன்னா எதிரியாக நினச்சவங்களும் கூட ஒரு நேரம் மனம் மாட்டுவாங்க. நம்ம இப்போ ஏதாவது எதிர்த்து செஞ்சு அவங்க வந்து நிரந்தர எதிரியாக ஆக்கக்கூடாது. அதுதான் என்னுடைய இது. சரி சரி சரி, கண்டிப்பா கண்டிப்பா. செக்மா மற்றும் பேண்டாவோட செயற்குழு கூட்டத்தில் வந்திருக்கும் அனைவருக்கும் தமிழ்நாடு அனைத்து தொழில்முனைவு கூட்டமைப்பு மற்றும் மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்போட நேஷனல் தலைவர்கள் நானே. அதனால எங்களதும் பெட் பாட்டில் இதை ரீசைக்கிள் பண்றோம். உங்க கிளாஸ் இருக்கக்கூடிய கண்ணாடி வாரி இருக்கக்கூடிய இந்த பிளாஸ்டிக் பேப்பரையும் ரீசைக்கிள் பண்றோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ரீசைக்கிள் பண்ணி தயாரிக்கக்கூடிய பொருட்கள்ல 42 விதமான கலர் நூல்கள் அதுதான் தயாரிக்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் பாட்டில் எடுத்து சிப்ஸ் அரைச்சு அதில் கலரை 42 கலர் தயாரிச்சுங்க. இந்த கலர் நூல்களை கலர் ஃபைபர்களை
ஸ்பின்னிங் மில்லிருந்து வெளியேறக்கூடிய வேஸ்ட்டு மற்றும் கார்மெண்ட் இண்டஸ்ட்ரி பனி நெல்ல நெல்ல பனின்னு சொல்றது இல்லைங்களா, அந்த பனி வெளியில் அந்தந்த கலருக்கு பிரித்து அந்த நூல்களை தயாரிக்கும். அதுதான் எங்களோட ஓப்பன் ஸ்பின்னிங் மில்ஸுங்க. இதில் வந்து ஒரு நாளுக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே 6 லட்சம் கிலோ வண்ண நூல்களை தயாரிக்கிறது. இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு தான். அதனால நீங்க பிளாஸ்டிக்னு சொன்னீங்கன்னா உங்களோட சென்னை மற்றும் பாண்டியில் இருக்கக்கூடியதுல நானும் உங்களுள் ஒருவன் நான் நம்ம பிரிக்க வேண்டியது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 600 ஓய்வு மில்கள் இருக்குது தமிழ்நாட்டில். அதே மாதிரி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் வேலை செய்கிறாங்க. இந்த பெட்பாட்டில் ஃபைபர் அரைக்கிறதுல ரிலையன்ஸ் அடுத்தது தமிழ்நாடு தான் அதிகமாக ரீசைக்கிள் பண்றாங்க. அதனால எங்கெங்கயோ நாடு முழுவதும் அரைக்கக்கூடிய பிளாஸ்டிக்கு ரீசைக்கிள்ல நம்பர் 1 வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் சுலோச்சனான்னு சொல்லிட்டு பல்லடத்தில் ஒரு கம்பெனியும், கணேசா பாலிமர்ஸ் சொல்லிட்டு டெல்லியில் ஒரு கம்பெனியும், ரங்கா பாலிமர்ஸ் சொல்லிட்டு கரூர்லி, இவங்க 3 பேர் தான் வந்துங்க. நாள் ஒன்றுக்கு ஒரு கம்பெனி 1500 டன்னு, ஒரு கம்பெனி 2000 டன்னு, ஒரு கம்பெனி கிட்டத்தட்ட 3800 டன்னு நாள் ஒன்றுக்கு ரீசைக்கிள் பண்றாங்க இந்த பாட்டில். நாள் ஒன்றுக்குங்க. அதனால தமிழ்நாட்டில் மட்டும் இந்த இதையில 6 லட்சம் கிலோ நூல் வந்து தமிழ்நாட்டை உற்பத்தி பண்றோம். அதனால இந்த அற்புதராஜ கூப்பிடு பலமான அமைப்புகள். அதனால ரீசைக்கிள் பண்றவங்க யாரா இருந்தாலும் இது சம்பந்தமா என்ன பிரச்சனையா இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு தமிழ்நாடு அனைத்து தொழில்முறை கூட்டமைப்பு மட்டும் இல்லைங்க, உன்னுடைய விஷயம் என்ன பேசுறாரு, ரீசைக்கிள் டெக்ஸ்டைல் ஃபெடரேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். பெட்டு பாட்டில் நீங்க சின்ன அமைப்பு அல்ல, இது மிகப்பெரிய ஒரு ரீசைக்கிள் பண்றதுனால என்வரன்மெண்டல் என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கிறத மத்திய மாநில அரசு கிட்ட நேரடியா செக்ரட்டரியிட்ட பேசுவோம். செக்ரட்டரி கோயம்புத்தூர் வர்றாங்க, கரூர்ல கூட்டிட்டு போய் வெள்ள கோயில் இருக்கு, வெள்ள கோயில மட்டும் 120 மில் இருக்குங்க. அதனால ரீசைக்கிளை பத்தி என்ன இஷ்யூவா இருந்தாலும் பேசுங்க. அதே மாதிரி டூ டோன்ட்ஸ் ரெண்டுமே நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறீங்க. அது உண்மை. சக்கரண்ணா வந்து நீண்ட காலமா உங்களுக்கு நம்ம இவ்வளவு பொறுமை நான் பார்த்தேன். நேரம் நீங்க உணர்ச்சி பேசுறீங்க, ஒருத்தர் இப்படித்தான் நடத்தணும்னு சொல்றீங்க. எல்லாத்தையும் பொறுமையா கேட்டதுக்கு பதில்கள் திருப்பி கொடுக்குற பதில் பார்த்தீங்கன்னா நிஜமாவே மீண்டும் ஒரு தடவை மனதார பாராட்டுறேன். உண்மைங்க. 25 வருஷமா அவர் மட்டுமே துறைக்கு வாங்கிட்டு வந்த மாதிரி வரமாயிட்டு. நானும் 12 ஆண்டு காலமாக மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்புக்கு நம்ம மாநில அளவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஒரு அசோசியேஷன் தலைவராக இருக்கிறேங்க. கூட்டமைப்புங்க இருக்கிறது எல்லாமே கூட்டத்தை சார்ந்திருக்கிற அத்தனை பேர் இருக்காங்க. அதனால இன்னைக்கு வந்து நீங்க தமிழ்நாடு அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பு அப்படின்னா 38 மாவட்டங்கள்லைங்க அந்தந்த மாவட்டங்களுக்கு ஒரு பொறுப்பாளர் நியமிச்சு ஒவ்வொரு துறைக்கும் ஒரு செயலாளர், துறை சார்ந்த தெரிஞ்ச செயலாளர்களை நியமனம் பண்ணிட்டு வரோம். வர ஜனவரி 15ஆம் தேதி வரைக்கும் தை 1ஆம் தேதி வரைக்கும் அறிவிக்கிறோம். கோவை மாவட்டத்தை, மதுரை மண்டலத்தை, திருச்சிங்க அண்டு சென்னை 4 மண்டலமா இந்த அமைப்பை பிரிச்சிருக்கிறோம். இந்த 4 மண்டலத்துல நம்ம சீனியர் சங்கரன் தான் நான் வந்து சென்னை மண்டலத்துக்கு மண்டல தலைவராக சொல்லி விரும்புறேங்க. அதனால நீ மற்ற மாவட்டங்கள்ல நீங்க வந்து தனி அமைப்பு ரைடு வர்றாங்க, பிரச்சனை வருதுன்னு பாருங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, எங்க ஊர் திருநெல்வேலிக்குள்ள ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னீங்களா, அது மாதிரி 38 மாவட்டம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை உருவாக்கினா மட்டும்தான் நம்ம இந்த அமைப்பு வச்சுக்கிறதுக்கான அர்த்தம் இருக்கு. அதனால நீங்க இனிமேல் இந்த நிமிடத்துல இருந்துங்க நீங்க தனி அமைப்பு அல்ல. உங்களுக்கு பின்னாடி மறுசுழற்சி ஜவுளி கூட்டமைப்பும் இருக்கு, அனைத்து தொழில் முனைவோர் கூட்டமைப்பும் உங்களுக்கு பாதுகாப்பா இருக்குன்னு இருக்காங்க. உங்க பகுதிகள்ல எந்த ரைடா இருந்தாலும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் உங்களுக்கு உதவுவாங்க வேண்டாம். நீங்களும் அவங்களோட இணைஞ்சு பயணம் பண்ணுங்க. இந்த நேரத்தில் கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இபி அடுத்ததுக்கு இபி இஷ்யூவை சங்கரநாடோட ஆரம்பத்துல இருந்து எங்களுக்கு கை கொடுத்து வழிநடத்தி வராது. நம்ம போராட்டங்கள்ல கிட்டத்தட்ட 8 கட்ட போராட்டம் நடத்துறோங்க. 8 கட்ட போராட்டத்துல அரசு வந்து நம்மளுக்கு கொடுத்தது வந்து பீக் ஹவர் சார்ஜஸ் அதை ரத்து பண்ணி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ₹1,00,000 நீங்க கரண்ட் பில் கட்டினா ₹15,000 குறைஞ்சிருக்குது. ₹5,000 கொஞ்சம் குறைஞ்சிருக்குங்க. அதே மாதிரி ரூஃப் டாப் சோலாருக்கு
ஹெச்டி விட எல்டிசிடி சிறு குறு நடுத்தர தொழில் முனைவோருக்கு அதிகமாக இருக்கு. ₹1.56 வந்து ஒரு யூனிட்டுக்கு நெட்வொர்க் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நம்ம போராட்டத்தினால 76 பைசா குறைச்சிருக்காங்க. இப்போ மறுபடியும் நாங்கள் எங்களோட அமைப்புகள்லாம் சேர்ந்து கோர்ட்டில் ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் போட்டிருந்தோம். கடந்த வாரம் தீர்ப்பாச்சு. கிறிஸ்துமஸ் லீவுக்கு முன்னாடி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. நெட்வொர்க் சார்ஜஸ் இவங்ககிட்ட வாங்கக்கூடாது, ஹெச்டி அண்ட் எல்டிக்கு கொடுத்துருக்குங்க. அது வந்து இதை நான் பிரகடன மூலியமா நான் உங்ககிட்ட சொல்ல சொல்லியிருந்தேன். குரூப் உங்களுக்கு போட்டுப்பாருன்னு நான் நினைக்கிறேன். நிறைய போட்டுருவோம், எல்லாத்தையும் போட்டுருவோம். அதே மாதிரிங்க இப்போ அது வந்து மறுபடியும் அவங்க கேவிட் மனு தான் நம்ம ஹைகோர்ட்டில் தாக்கல் பண்ண நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். நாளைக்கு மினிஸ்டர் சிஎம் பட்ட ஒரு தகவல் ஏற்கனவே கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி நிதியமைச்சர்கிட்டையும் பேசுறதுக்கு நாளைக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்க. இபி மினிஸ்டர் கிட்ட தொடர்ந்து அவங்க நம்ம எங்களை கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பொறுப்பு அமைச்சர் இபி மினிஸ்டருங்க. அவரை பத்தி உங்களுக்கு தெரியும், நான் வேற எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. அதனால என்ன முடியுமோ அதையே தொழிலமைப்புகள் ஒற்றுமையாக இருந்தால் தான். ஒற்றுமை இல்லாம தனித்தனியா பிரிஞ்சு நம்ம ஒவ்வொரு சங்கங்கள் தனித்தனியா பார்க்கறதுனால இந்த மாடு சிங்க கதை தாங்க, தனித்தனியா அடிச்சு சாப்பிடுவாங்க. அதனால ஒற்றுமையாக இருந்து செயல்பட்டா எதையும் சாதிக்க முடியும். ஈகோ இல்லாம இருக்கணும். நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம், தொழில்துறை வளர்ச்சி, நம்ம அதோட சேர்ந்து பொதுநலம் கலந்து ஒரு சுயநலம், நம்ம தொழில்கள் நல்லா இருக்குங்கிற எண்ணத்துல தான் தொழிலமைப்புகளும் அது சார்ந்த இப்போ 25 ஆண்டு காலமா எத்தனையோ நல்லது கெட்ட கஷ்டங்களே அவர் அனுப்பிச்சிருப்பார். எல்லாம் நீங்க உங்க துணை இருக்கிறனால தான் அவருக்கு நீங்க பின்னாடி பேசுனீங்களே, அதோட தான் அவர் எனர்ஜி. அடுத்த நீங்க செயற்குழுவோ இல்ல பொதுக்குழுவோ நீங்க கூட்டுற வரைக்கும் நீங்க இன்னைக்கு என்ன பேசுனீங்களோ அந்த எனர்ஜியில தான் அவர் பயணம் பண்ணணும் ஒரு ஆண்டு காலத்துக்குங்க. அதனால எல்லாரும் கூட்டா இருந்து இணைந்து செயல்படுவோம். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. அதனால நம்ம வந்து ஒற்றுமையை செயல்படுவோம். நன்றி, வணக்கம். அதாவது நீங்க பாருங்க, நம்ம அமைப்புக்கு துணையா இப்போ தொழில் சார்ந்த உற்பத்திக்கு இவங்க கூட சேர்ந்து பண்றேன். வணிகர் சார்ந்த அமைப்புகளுக்கு அவங்க வெள்ளையங்க கூட சேர்ந்து செய்கிறேன். இதெல்லாம் வந்து எதுக்காக செய்கிறேன், எனக்காகவா? எல்லாம் இந்த நம்ம தொழிலில் இருக்கிறவங்க எந்த இடத்துலையும் பாதிக்கக்கூடாது. பாதிச்சா நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கணும். ஒன்றுமே தனிமையாக நின்று எவ்வளோ நாள் வந்து நம்ம வந்து இந்த 20 வருஷமா பிரச்சனையில் அப்படியே நெசஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதுலேயும் வந்து நிறைய பிரிவுகள் இருக்கிறதுனால இப்போ எங்கள் லைனில் பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் எத்தனை மதம் இருக்குதோ எத்தனை ஜாதி இருக்குதோ அதை விட அதிகமான உட்பிரிவு அமைப்புகள் இருக்குது. இதில் ஒருத்தவங்களுக்கு ஒன்று செஞ்சால் இன்னொருத்தவங்களுக்கு ஒன்று வராது, ஒன்றொருத்தவங்களுக்கு ஒன்று செஞ்சால் இன்னொருத்தவங்களுக்கு ஒரு கோவம் வரும். அப்படின்ற சமயத்தில் இதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறதுன்றது ரொம்ப ஒரு சவாலான விஷயம். ஆனால் அது ஓரளவுக்கு சில பேர் நண்பர்கள் புரிஞ்சுக்கின்னு கொஞ்சம் எல்லாரும் இது பண்ணுறதுனால அப்படியே ஸ்மூத்தாக போயின்னு இருக்கும். ஆனால் ஜெயபால் சொன்ன மாதிரி ஒன்றுபட்டால் தாங்க செய்ய முடியும். அது சொன்னார் இல்லைங்களா, பொது நலத்தில் சுயநலம் தேடுங்க. இந்த தொழில் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்கணும்னு நினைங்க. நம்ம மட்டும் நல்லா இருக்கணும்னா அது நடக்கவே நடக்காது, அது ஒன்றுமே நடக்காது. என்ன அதனால வந்து எல்லாரும் நல்லா இருக்கணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1991 முன்னாடி இன்ஸ்பெக்டர் ராஜுன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் கம்ப்ளைண்ட்ஸு ராஜா இருக்குது. அது இன்னும் சட்டங்களை போட்டு ஏஐ வந்தாலும் வந்தது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தட்டினே இருக்கிறாங்க அவங்க மாட்டுன்னு. அதை வந்து மாநில அரசு அது தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே போராட்டம், பெரிய போராட்டமாக இருக்குது. இருக்கிற அதிகாரத்தை வந்து இது பண்ணுறதுக்கு அவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்குது. அதனால் நம்ம வந்து சரியான முறையில் சோஷியல் மீடியாலாம் யூஸ் பண்ணி, ஆனால் நம்ம இங்கே தானே வாழ்ந்தாகணும், போராடணும், வேறு வழியே கிடையாது. நேர்மையான முறையில் அதை வந்து நம்ம செய்து பண்ணணும். அதுக்கு எல்லாரும் வந்து உறுதுணையாக இருக்கணும். ரெண்டாவது, இன்னும் வேறு யாராவது பேசணும்னு நினச்சிங்கன்னா தயவுசெய்து வந்து பேசுங்க, வந்து மனசில் வச்சுக்கின்னு இருக்காதீங்க. ஏன்னா வந்து இந்த மாதிரி அமைப்பில் வந்து எல்லாரும் வந்து முடிஞ்சுதான்னு போவாங்க. நம்ம எப்போவுமே அதை பண்ணுறதில்ல. பேசுங்கன்னு தான் சொல்லுவோம். பேசிட்டிங்கன்னா நம்ம கூட்டத்தை முடிச்சிடலாம். போன வாரம் அந்த ப்ரெஸ் மீட் நடந்த போது கூட நான் வந்து பேரமைப்பு விக்ரமராஜாவிடம் பேசினேன். அதை பற்றி நாங்கள் வந்து தனியாக நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டாரு. முத்துக்குமார் அவர் ஒரு வியாபாரி சங்கம் இருக்குது, அவர்கிட்டையும் பேசினேன். அவரும் வந்து இணைஞ்சி நாங்கள் பண்ண மாட்டோம், தனியாக நாங்கள் பண்ணிக்கிறோம், அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கோங்கன்ட்டாரு.
தலைவர் சொன்ன மாதிரி ஒரு ஒரு அமைப்பும் வந்து தன்னுடைய தான் முன்னாடி நிற்கணும்னு நினைக்கிறாங்க எல்லாருமே. அது ஒரு வியாபாரம் மாதிரி பண்றாங்களா இல்லை வந்து தனி அமைப்பா பண்ணணும்னு நினைக்கிறாங்களா தெரியல. ஆனா நாங்க வந்து எல்லாத்தையுமே கூப்பிட்டு அதை செய்ய வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் எப்பவுமே ஒரு தனி மரம் தோப்பாகாது. நாம வந்து தனித்தனியா போராட முடியாதுன்றதுனால தான் அமைப்புகளை உருவாக்குறோம். அந்த அமைப்புகளை வச்சு நாம போராடுறோம். சில பேர் கூப்பிட்ட உடனே எனக்கு இன்னைக்கு வேலை இருக்கு, எனக்கு அன்னைக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எங்களுக்கெல்லாம் வேலை இல்லையான்னு கேட்பேன் நான். பொதுவா வந்து ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தீங்கன்னா வராதிங்க. இல்ல உங்க வீட்டுல ஏதாவது ஃபங்க்ஷன், உங்க வீட்டுல இருந்தா வர வேண்டாம். மற்றபடி சொந்தக்காரங்க வீடு, நண்பர்கள் வீடு, மாமச்சான் வீடு, கோயில் விழா, ஊர், எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம பண்ற தொழில் தான் நம்ம உயிர் கொடுக்குது, வாழ்க்கையே கொடுக்குது. அந்த நான் கூட எல்லாரும் வரணும்னு நான் எல்லாருக்கும் சொல்லுவேன் எப்பயுமே. அது மாதிரிதான் நானும் வந்துட்டு இருக்கேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 5-6 பொறுப்புல இருக்கேன். இருந்தாலும் எல்லாத்துக்கும் வருவேன். காரணம் என்னன்னா நம்ம வந்து தொழிலை உயிரா மதிக்கணும். நான் 40 வருஷமா அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறோம். தொழிலாளர்களையும் வியாபார நண்பர்களையும் முழுமையா நேசிக்கிறேன். தொழிலை நல்லா பண்றேன். அது வந்து சங்கருக்கு தெரியும். ஏதாவது நான் பேசுவேன். இன்னைக்கு எதுவும் வேலை இருக்கான்னு கேட்பேன். சொன்ன அடுத்த 1 மணி நேரத்தில் நான் வந்துடுவேன். எந்த வேலை இருந்தாலும் விட்டு வந்துடுவேன். ஏன்னா அந்த வேலையை நான் அப்புறமே பார்த்து என்னால முடியும். அப்படிதான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். பொதுவா அன்னைக்கு இந்த ஜிஎஸ்டி சமாச்சாரம், இந்த சேல் டாக்ஸ் ஜிஎஸ்டியில வந்து ஒரு எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு போன மாசம் 2020-21 நான் வந்து 6 லட்சம் ரூபாய்க்கு இன்புட் எடுத்திருந்தேன். 5 லட்சம் ரூபாய்க்கு தான் உங்களுக்கு இன்புட் இருந்துச்சு, நீங்க வந்து 1 லட்ச ரூபாய் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு நோட்டீஸ் கொடுத்தா அதுக்கு 1 லட்ச ரூபா பெனால்ட்டி போடுவேன், 45,000 இன்ட்ரெஸ்ட் போடுவேன் சொல்லிட்டு 2,45,000 கட்டணும்னு சொல்லி வந்துச்சு. அப்புறம் நான் எல்லாம் செக் பண்ணேன். எல்லாருமே வந்து எனக்கு அந்த 1 லட்ச ரூபாய்க்கு உண்டானது எல்லாருமே ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதை அவன் பார்க்கறது இல்லை. ஜிஎஸ்டி ஆளுங்க அதை பார்க்கறதே கிடையாது. நம்ம கிட்ட இருந்து ஏதாவது பதில் வந்தா அப்புறம் தான் அதை செக் பண்றான். அது மாதிரி பண்ணிட்டோன்னே அப்ப நான் எல்லாம் கரெக்டா எடுத்து காட்டிட்டு பேசின உடனே அப்ப நான் செக் பண்ணிக்கிறேன்ட்டாங்க. எதுக்காக அப்ப எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி பெனால்ட்டி ஃபைன் போடுறீங்க? 4 வருஷமா ஏன் சும்மா இருந்தீங்க? முன்னாடியெல்லாம் சேல் டாக்ஸ் தான் மார்ச்சோட முடிஞ்சிடும். ஏப்ரல், மே, ஜூன், ஜூலைல சீல் அடிச்சு கையில கொடுத்து கணக்கு முடிச்சிருவாங்க. 4 மாசத்துல 4 வருஷமா நீங்க சும்மா இருந்துட்டு எங்களை வந்து நீங்க குறை சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அவரால் எதுவுமே பதிலே பேச முடியல. இன்னும் உங்க சீனியர் ஆஃபீஸர் நாங்கள் வந்து பேசணுமா? வியாபாரங்கள் தான் கூப்பிட்டு வரேன், ஒரு 10 பேர் வரோம், இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் நாங்கள் சொல்றோம் அப்படின்னு சொன்னோம். இன்னும் அதுக்கப்புறம் நான் என்ன சொன்னேன்னா 22-23 பேர்ல தான் இந்த 2B வந்துச்சு. அது முன்னாலே இருக்கு, ஆனால் ஸ்ட்ரிக்டா அமல் பண்ணாங்க. அதனால 22-23க்கு முன்னாடி இருக்கிற கணக்குல விட்டுருங்க, எந்த பாக்கி இருந்தாலும் விட்டுருங்க, அதெல்லாம் இன்னும் யாரும் பண்ண முடியாது, இதுக்கப்புறம் நீங்க கரெக்டா பண்ணுங்க அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கை தான் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு தான் இப்போ எல்லா வணிக சங்கத்திலும் நான் பேசிட்டு தான் இருக்கேன். நம்ம தலைவர் கூட அந்த ராஜரத்ன சேரியத்தில் அந்த மீட்டிங் கூட சொன்னார். அந்த விஷயத்தையும் சொல்ல வச்சேன் நான். அப்பயும் பேசினார், நல்லா பேசினார். அது மாதிரி ஜிஎஸ்டியில 1000 பிரச்சனைகள் இருக்கு. பிளாஸ்டிக் வந்து ஒரு குப்பை, அந்த குப்பைக்கு 18% டேக்ஸ் கொடுக்க வேண்டாம்னு சொல்லி அந்த காலத்திலே நிர்மலா சீதாராமன் நாங்கள் பேசணும். அந்த மாதிரி சொன்னாங்க, நீங்க வியாபாரம் பண்ணி சம்பாதிக்கிறீங்கல்ல, கட்டினா என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு நாங்கள் சொன்னோம், குப்பையை விட்டு நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் கட்டணுமா அப்படின்னு. அப்போ தொழிலை விட்டுருங்கன்னாங்க. அப்பவே சொன்னோம். பிரதமர் சொல்றாரு தூய்மை இந்தியான்னு சொல்றாரு, நீங்க பிளாஸ்டிக் குப்பை எடுக்காதீங்க, என்ன நியாயம் கேட்ட போதுதான் இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும் தான் கேட்குதுன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அது உண்மைதான். அப்பதான் சொன்னோம், தமிழ்நாடு மட்டும் 80% பில் போடுறாங்க, மற்ற ஸ்டேட்ல 20% தான் பில்லே போடுறாங்க. அவங்களுக்கு அதை பத்தி கவலையே இல்லை, எங்களுக்கு தான் வலிக்குதுன்னு நான் சொன்னோம். அதுக்கப்புறம் தலைவர் மூலமா சொல்லி எல்லா ஸ்டேட்லையும் சொல்லி எல்லாருமே அந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பேச வச்சு அந்த நேரத்தில் விக்ரமராஜா, வெள்ளையன், முத்துக்குமார் 3 பேரையும் ஒரே ஸ்டேஜில் உட்காந்து பேச வச்சோம். அப்போ 3 பேரும் வந்தாங்க. வந்துதான் அந்த பிளாஸ்டிக் கடை வந்து நீங்குச்சு. அப்போ எல்லாரும் 18% 5% கேட்கணும். அந்த வரி ஜிஎஸ்டி சமாச்சாரத்தை அந்த மாதிரி மாற்றி கொடுத்தாங்க. இப்படி எல்லாம் ஒரு விஷயங்களுக்கும் நாங்க முன்னாடி போறோம். 2வது, எந்த ஒரு பொருள்லையும் ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கு. எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு இதுலையும் எது வந்தாலும் அது நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு.
அப்படி வரும்போது பிளாஸ்டிக் வந்து ஒரு அற்புதமான பொருள். நாம் அந்த தொழில் செய்கிறோன்றதுக்காக நான் அதை சொல்ல வரல. இன்னைக்கு பிளாஸ்டிக் வரலன்னா பேப்பர் தயாரிப்புக்காக பல கோடி மரங்கள் அழிக்கப்பட்டிருக்கும், காடுகளே இல்லாமல் போயிருக்கும். இந்த பிளாஸ்டிக் வந்ததுனால அது மாறிச்சு. ரெண்டாவது, பிளாஸ்டிக் வந்ததுனால பல கோடி டன் உணவுப் பொருள் காப்பாற்றப்படுச்சு வீணாகாம. இப்படிலாம் நம்ம பிளாஸ்டிக்கால நம்ம நாட்டுக்கு நல்லதான் செய்யறோமே தவிர நாம தப்பா எதுவுமே பண்ணல. ஆனா எல்லாருமே என்னமோ தப்பான வியாபாரம் பண்ற மாதிரி எல்லாம் நம்ம பார்த்தா ஒரு மாதிரி கேவலமா நினைக்கிற மாதிரி பேசுறாங்க எல்லா அதிகாரிகளுமே. அப்போ நாங்க சொல்லுவோம் பிளாஸ்டிக் வந்து அப்ப நாங்க என்னதான் பண்ணோம் அப்படின்னு கேட்பாரு. ஒரு தடவை ஜெயக்குமார்கிட்ட பேசும்போது சொன்னோம். ஜெயக்குமார் வந்து சும்மா 5 நிமிஷம் தான் பேச வைப்பாரு. பாப்பா பாண்டியராஜன் நான் சித்தப்பா இருக்கிறதுனால அவர் கூட உட்கார்ந்து 1 மணி நேரம் என்னை பேச வச்சார். கடல்லலாம் வந்து சுறா மீன் செத்து போகுது, திமிங்கலம் செத்து போகுது, அடுத்து பார்த்தா பிளாஸ்டிக் இருக்குன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன் அது எதனால் வருதுன்னு கேட்டேன். மக்கள் பயன்படுத்துற குப்பையெல்லாம் வந்து கடல்ல போட்டுறாங்க, அது கடல்ல தண்ணி அடிச்சுட்டு போகுது அப்படின்னு சொன்னார். தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு போகுது, கடல்ல அப்படி ஆகுதுன்னாரு. அப்ப நான் சொன்னேன் உலக மக்கள் தொகையில 250 கோடியில 10% மீனவர்கள் இருக்காங்க. அந்த மீனவர்கள் 10% 25 கோடி பேர் கடல்லே இருக்காங்க. எனி டைம் 25 கோடி பேர் கடல்ல போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. மிச்சம் 20 பேர் வெளியே நின்று அந்த தொழிலை முடிச்சுட்டு இருக்காங்க. ஆக ரொட்டேஷன்ல 50 கோடி பேர் கடல்ல இருக்கும்போது அவங்க போற குப்பை தான் அப்படின்னு சொன்ன உடனே அது எப்படி கடலுக்குள்ள போகுதுன்னு கேட்டாங்க இல்லையா. நாங்க ஒரு 10 மூட்டை எடுத்து கடல்ல போடுவோம், அது உள்ள போதாதுன்னு பாருங்கன்னு சொன்னேன். ஆமா போகாது, எப்படி போகுதுன்னா அது இந்த ஆளுங்க போடுறதுதான் சொன்னோம். அப்ப நாங்க நிறுத்திடுறோம் பிளாஸ்டிக் அப்படின்னாங்க. பிளாஸ்டிக் நிறுத்திட்டீங்கன்னா உங்க ஆளுங்க தொழில் பண்ண முடியாது, எல்லாம் வீணா போயிடுவாங்க. என்னதான் வழின்னு கேட்டாரு. குப்பையை குப்பை தொட்டியில போடணுன்றதுன்னா எல்லாருக்கும் வரணும். அந்த குப்பை தொட்டியில போடுற குப்பையை எடுத்துட்டு போய் அரசாங்கம் மறுசுழற்சி பண்ணணும். இதை செஞ்சுட்டாலே சாதாரண முடிஞ்சிடும். இதை செய்யாம ஒரு பொருளே வேண்டாம் சொல்லு, நியாயமே கிடையாதுன்னு சொன்ன போது இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் அடுத்த மீட்டிங்ல அதை பத்தி பேசவே இல்லை. ஆனா எல்லாருக்கும் தெரியும், இது மாதிரி இருக்கிறதெல்லாம் தெரியதான் செய்யும். இந்த பிளாஸ்டிக் மக்கும் குப்பை இந்த மல்டி லேயர்லாம் இருக்கு இல்லையா, மல்டி லேயர் வேணும் இது வேண்டாம்னு அவங்க சொல்றாங்க. தலைவர் சொல்றாரு அதுவும் வேணும் இதுவும் வேணும் தான் நாங்க சொல்றோம். அந்த நேரத்தில் அது அது மக்கிற குப்பையான்னு நாங்க கேட்டோம். இல்ல அது 2 வருஷம் நிறுத்திடுவோம்னாங்க. அப்ப அது வரைக்கும் எங்களை விடுங்க அப்படின்னு நாங்க சொன்னோம். அதே மாதிரி பால் பையன் அப்படிதான் 2 வருஷம் நிறுத்திடுவோம்னாங்க. அது வரைக்கும் எங்களை விடுங்க, இல்ல அது இன்னைக்கே நிறுத்துங்கன்னு சொன்னோம். இப்படி பல விதத்துல போராடிட்டு தான் இருக்கும். ஆனா நாம வந்து நிறைய விஷயங்கள் பேசும்போது கூட அரசாங்கத்துக்கு சப்போர்ட்டா பேசுற மாதிரி இருக்கும். செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. செஞ்சாலும் செய்யலனாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் சங்கர்கிட்ட. எனி டைம் அவர் அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காரு, நிறைய விஷயங்கள் சொல்றாரு. நல்ல ஆச்சரியமா இருக்கும். சில விஷயங்கள்லாம் அவர் நுணுக்கமா ஆராயிறாரு. வீட்டுல தனிமையில உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நிறைய யோசிக்கிறாரு. நம்ம எல்லாம் பேசாம படுத்து தூங்குவோம், ஆனா அப்படி கிடையாது. ஆச்சரியமா இருக்கும். ராத்திரி 9 மணி 10 மணி கூட பேசுவேன். காலையில ஒரு நாள் காலையில 4 மணிக்கு பேசுறாரு. என்னன்னா ஒரு சமாச்சாரத்தை கேட்கிறாரு. என்னடா இப்படி இருக்காருன்னா யோசிப்பேன். ஆனா இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து நமக்கு தலைவராக இருக்கு, நம்ம ரொம்ப பெருமையா இருக்கு. இன்னைக்கு வந்து பிளாஸ்டிக்ன்ற பிளாஸ்டிக் தொழில் வந்து ஒரு புனிதமான தொழில் நான் சொல்லுவேன். அத வந்து குப்பை தொழில போடணுன்றது சீக்கிரம் முடியுங்க, மத்தவங்க பேசணும். நான் எவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட கேட்டே இருந்தேன். அதே மாதிரி வாடகை கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி பத்தி பேசினாங்க. வாடகை கட்டணங்களுக்கு ஜிஎஸ்டி பத்தி பேசினாங்க. வணிக அமைப்புன்னு சொல்லும் போது அதெல்லாம் 17 வந்துச்சு அப்படின்னாங்க. இப்ப வந்தா என்னங்க, எதுக்காக 18% ஜிஎஸ்டி கட்டணும்? ப்ராப்பர்ட்டி டாக்ஸ் இருக்கு, தொழில் வரி இருக்கு, எல்லா வரியும் இருக்கும்போது இதுதான் எக்ஸ்ட்ராவா வரணுமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கப்புறம் தான் சவுந்தரராஜன் பேச வச்சு ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் வச்சு அந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வச்சோம். அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து எல்லா ஊர்லயும் ஆர்ப்பாட்டம் பண்ணார். இவங்க 2 பேரும் பண்ண பார்த்துட்டு விக்ரமராஜாவும் 16ஆம் தேதி பண்ண ஆரம்பிச்சாரு வெள்ளூர் கோட்டத்தில் வச்சு. எல்லாரும் பண்ண உடனே அந்த சின்ன சின்ன ஆளுங்கள்லாம் காப்பாற்றப்பட்டாங்க. 5000 வாடகை இருந்தா கூட 900 ரூபாய் ஜிஎஸ்டி கட்ட வேண்டியது. அதெல்லாம் விட்டுட்டு ஜிஎஸ்டி இருக்கவங்க மட்டும் கட்டினா போதுன்ற ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்க.
இப்போ அதை கூட 5% வச்சு கேட்கணும், ஒண்ணு முழுக்க தவிர்க்கணும், இல்லை 5% ஆகணும்னு சொல்லி இந்த கோரிக்கையும் வச்சிருக்கேன். நிறைய பேருக்கு அதை பேசிட்டே இருக்கேன். தொழிலை பத்தி நான் நிறைய யோசிக்கிறேன். சங்கத்தை உட்காந்து பேசணும், நிறைய கருத்துக்கள் எனக்கு கிடைக்குது. எல்லாரும் எனக்கு வேலை இருக்கு உனக்கு வேலை இருக்குன்னு சொல்லாம ஒரு நிகழ்ச்சி ஒரு மீட்டிங் வச்சோம்னா அதை கணக்கு வச்சு எந்த வேலைனாலும் நிப்பாட்டிட்டு அதை அப்பவே செய்யுங்க. வாங்க எல்லாரும். நேற்றெல்லாம் வந்து எல்லாத்தையும் நான் பேசினேன், எல்லாத்தையும் பேசினேன். கிட்டத்தட்ட ஒரு 80% பேசினேன் எல்லாத்தையும். எல்லாரும் ஆர்வமாக சொன்னாங்க. ஒரு சில எனக்கு வேலை இருக்குன்னாங்க. சரி பரவாயில்ல, முடிஞ்சாவாங்கன்னு சொல்லி எல்லாரையும் வர வச்சு. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. பார்க்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கு. என்னடா இத்தனை பேர் வரலையே, குறைஞ்ச ஒரு 30-40 பேர் வருவாங்கன்னு நான் நினைச்சேன். ரொம்ப கம்மியாக இருக்கு. லோக்கல் ஆளுங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. காரணம் என்னன்னா எல்லாத்தையும் சாதனம் சொல்லி தள்ளிட்டே போயிடுறாங்க. அது மாதிரி இல்லாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து தலைவர் கூறும்போது அவருடைய கருத்தை பலப்படுத்தி நிறைய விஷயங்கள் நாம சாதிச்சோம்னா நம்ம தொழில நீடித்து நிக்கலாம். ஏன்னா நமக்கு இதுக்கு மேல இந்த தொழில் வேற தொழில் போக முடியாது. அதான் சொல்லுவாங்க, தெரிஞ்ச பிசாசை விட தெரியாத தேவதை ரொம்ப பயங்கரமானதுன்னு சொல்லுவாங்க. மற்ற தொழில பார்த்தா தேவதை மாதிரி தெரியும், ஆனா தெரிஞ்ச பிசாசு என்ன செய்யணும் நம்மளுக்கு தெரியும். பிசாசோட நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசி மேல். அதுதான் தெரிஞ்ச பிசாசே மேல். தெரியாத தேவதையை விட தெரிஞ்ச பிசாசே மேல். அது மாதிரி இருக்கிறதுனால அந்த மாதிரி நம்ம தொழிலை பண்றோம். என்ன தொழிலை சொல்றேன் நான். அது மாதிரி நம்ம அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கோம். அந்த தொழிலுக்கு விசுவாசமா இருப்போம். எல்லாரும் ஒன்று கூறி ஒற்றுமையா இருந்து தலைவருக்கு பலப்படுத்தி அவருடைய தைரியத்தை நம்ம நீடிக்க வச்சு நம்ம எல்லாத்துலையும் ஜெயிப்போம், போராடுவோம், வெற்றி பெறுவோம் சொல்லி எல்லாரையும் வாழ்த்தி வணங்கி விடைபெறும். நன்றி. சமாச்சாரத்தை பற்றி பேசிட்டு இருந்தாரு. அப்போ வந்துட்டு இந்த இதை பற்றி ஒரு பெரிய ஆபீசர், கமிஷனர் லெவலில் இருக்கிற ஒரு பெரிய ஆபீசர்கிட்ட இது என்னங்க சார் இருக்கு, இந்த மாதிரி நோட்டீஸ்லாம் வந்துட்டு இருக்கு, என்னங்க இதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை. ஒரே வார்த்தை இல்லை, எனக்கு சம்மந்தம் இல்லை. நாங்கள் ரெய்டெல்லாம் வரமாட்டோம், இந்த நோட்டீஸ் எல்லாம் கொடுக்க மாட்டோம். ஒன்லி எங்களுக்கு ஏஐ எடுத்து இதை செய்ய அப்படின்னா செய்யணும், அவ்வளவுதானே தவிர இந்த நோட்டீஸ் உங்களுக்கு வர்ற மாதிரி தான் எனக்கு புரியல. இதான் அவங்களுடைய சமாச்சாரம். ரெண்டாவது, தலைவர் என்ன சொன்னார், மாநில அரசுகள் உரிமைக்காக அப்படின்னு. அவங்கள யாரும் போராடல, அதையும் அவரே தான் சொன்னார். யாரும் போராடவும் இல்லை, சும்மா அவங்களுக்கு இது ஒரு நல்ல வழி. எல்லாத்தையும் சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல சொல்லிட்டு எல்லா வசூலையும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நல்ல ஐடியா இது. சொல்ற மாதிரி தான் வந்து இல்லை அப்படின்னு. இன்னொன்னு அதை விட ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொன்னார். இந்த நோட்டீஸ் அனுப்புறதுல ஒரு நோக்கம் இருக்கு. என்ன நோக்கம்னு கேட்டா, 5000 ரூபாய்க்கு நாங்கள் நோட்டீஸ் அதுல ஏதோ வசூலாக அனுப்பியிருக்கோம். எனவே இதை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்கு ஆதாரமாக இதை பண்றாங்க. ஆமா, இது இந்த மாதிரியான உள்ளுக்குள்ள நம்ம தான் வியாபாரிகள் தான் ஏதாவது ரகசிய சூழ்ச்சி எல்லாம் பண்ணுவோம்னா, இதை விட கவர்மெண்ட் நம்மளை விட ரொம்ப மோசம் போயிட்டு இருக்குன்னா இப்ப எங்க போய் முழுகுறதுன்னு தெரியல. அதான் எனவே நம்ம ஜிஎஸ்டி நோட்டீஸ்க்கெல்லாம் வந்து ஒன்றும் அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கே அப்பதான் தெரியுங்கிறாங்க. எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சு, அதை கொண்டு அவர்கிட்ட காமிச்சா அப்படிங்கிற இது என்ன உங்க கணக்கு பண்ணிட்டு இருந்துச்சு, இதெல்லாம் 10 பாயிண்ட் இருக்கும், ஒன்னு எழுதி கொண்டு முடிய க்ளோஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இதான் அதுல இருக்க. நீங்க நம்ம ரொம்ப சீரியஸா அதை நினைச்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லை. கட்ட பஞ்சாயத்து தான் பண்றாங்க. பொண்ணு ஏதாவது கொடுத்துட்டு முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. எல்லாம் கேட்கல, அவங்களே பெரிய தலைவலி இருக்காங்க, ஏகப்பட்ட தலைவலி இருக்கிறாங்க. ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவன்யூ கம்மியாயிருச்சுங்க. அந்த ரெவன்யூக்காக அந்த லாஸ் மீட் பண்றதுக்காக இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் போகாது. உங்ககிட்ட போடுறது அத்தனையும் பெனால்டி. அந்த பெனால்டி 100% இல்ல வருது ரோட்ல பிடிக்கிறாங்க இல்லைங்களா உங்க வண்டிகளை, அந்த பெனால்ட்டியுமே இந்த மாதிரி இடையில ரெய்டு வர்றாங்க இல்லைங்களா ஒவ்வொரு கம்பெனிகளுக்கும். தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து இதே பிரச்சனை, பிளாஸ்டிக் கம்பெனிக்குள்ள ரெய்டு போய் அந்த கலெக்டருக்கு அதை பத்தி விஷயமே தெரியல. அந்த பொருளை வந்து இது பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி நம்ம ஆளுகள் ஒரு 100 பேருக்கு பக்கம் அங்கே போன பின்னாடி அது அவர் கலெக்டர் வெளியே போனார்.
அந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பும் செய்யலாம். வேணா பேசியிருந்தா நிறைய பேசணுங்க. முனிசிபாலிட்டியுமே இப்ப அந்த மாதிரி ஆமா, அதனால நீங்க கூட்டமைப்பு அந்தந்த மாவட்டத்துக்குள்ள ஒரு பிரச்சனைனா போனை போட்டு சொன்னா நீங்க ஒரு போனீங்கன்னா தான் சங்கத்தை வளர்த்த முடியுங்க. அதாவது அந்த காலத்துல கடையை வைக்கும் போது அந்த ஏரியால தாதா இருப்பானா, தலைவர் சொன்னாரு ஃபண்டு பத்தல தண்ணீர் காசு தான் எல்லா கடையில மாமூல் வசூல் பண்ணுவான். இப்போ மாநில சர்க்கார் மத்திய சர்க்கார் அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆனா வழிபறிப்பு இதை ஜெயிக்கிற ஒரே கதை நம்ம கூட்டமைப்பு தான், நம்ம சங்கம் தான். இதை வச்சு முன்னேறி கொண்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான் என்னுடைய நன்றி. புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபீஸ் பேனர்ஸ் எல்லாம் இன்னும் இந்த மாதிரி எந்த மீட்டிங் போட்டாலும் ஒரு 100 பேர் 200 பேர் வர்ற அளவுக்கு உங்களோட அந்த கான்டாக்ட் எல்லாம் தேடி எடுத்து கண்டிப்பா அவங்களோட கான்டாக்ட்ல இருக்கும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் நம்ம தலைவருக்கு புரியும். நம்முடைய சங்கத்தினுடைய ஆண்டு சன புதுப்பிக்கிறதுக்கு 20,000 ரூபாய் அப்படின்னு இருந்தது. அது இருக்கிறதுனால பெரும்பாலும் புதுப்பிக்காமலே இருக்காங்க. அதை நீங்க கன்சிடர் பண்ணி கொஞ்சம் பாதி குறைச்சிங்கனாக்கா நம்ம இப்போ வந்து 130 பேர் வந்து பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. நம்முடைய சாதாரண மெம்பர்ஷிப் பாத்தீங்கன்னா 150 பேர் 400 பேர் கிட்ட மேல இருக்கும். அது நீங்க ஒரு இது பண்ணீங்கன்னா ஸ்ட்ரென்த் தாராளமா வரும். இதுதான் என்னுடைய கருத்து. அப்ப அது மட்டும் கேட்கலாமா? ஒவ்வொரு பிரச்சனையும் தீர்க்கணும்னா சங்கம் வலுவா இருந்தா மட்டும்தான் நம்ம செயல்பாடு பண்ண முடியும். இந்த கடைகள் அங்க இருந்து வராங்க, முடிஞ்சவரை பயன்படுத்துறாங்க. நம்ம படிப்பறை எடுத்துட்டு அவங்க அந்த மாதிரி எடுத்து அள்ளிட்டு போறாங்க. எடுத்துட்டு போயிட்டு போக 10,000 20,000 பயன்படுத்துறாங்க. அதையும் நம்ம கட்டுறோம், மறுபடியும் நம்ம தொழில் பண்றோம். ஆனால் நம்ம தொழிலை வந்து வளர்க்கணும், நம்ம தொழிலை வந்து நல்ல நாள்ல கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு சங்கத்தோட அமைப்பு இருக்கிற பொழுது அதுல 20,000 தானே கேட்டிருக்காங்க. அதை நம்ம 10,000 ரூபாய் குறைக்கணும்னு நினைக்கிறது எவ்வளவோ நம்ம அள்ளிட்டு போறாங்க. ஒரு அமைப்பு நல்லா இருந்தா நமக்கு எவ்வளவு கேஸ் ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க. இதை வச்சு தாராளமா உங்களுக்கு பேசுறாங்க. ஒரு பெரிய விஷயம். ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? அமௌண்ட் குறைக்கணும்னு நினைக்கிறேன். எத்தனை லட்சம் செலவு பரிமாணம் பண்றவங்களுக்கு மறுசுழற்சி செய்யக்கூடிய தடையே கிடையாது. தடை இருக்கிற தடையா இல்லாத பொருள் பறிமுதல் பண்றீங்கல்ல, இதற்கு எழுதி கொடுத்து எடுத்துட்டு போகணும்னு சொல்லியிருந்தீங்கன்னா 20,000க்கு 50,000 நம்ம சங்கத்தை கொடுக்கலாமே. அதை யாரும் செய்ய மாட்டேங்கிறாங்க. அதான பிரச்சனை. இப்ப நம்ம அவங்களுக்கு பிரச்சனை இருந்தா மட்டும் சங்கத்துக்கு வருவாங்க. பிரச்சனை இல்லைன்னு மட்டும் வச்சுக்கிடுங்க, ஒருத்தருமே பக்கத்துல வர மாட்டாங்க. அசோக் எப்ப ஹலோ அதை நம்ம பேசுவோம், நிர்வாகி கிட்ட பேசுவோம், பேசி அதை பண்ண பார்ப்போம். அவசரப்பட நண்பர்களே, இந்த செயற்குழு வந்து ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே நடத்தி இருக்கணும். அது பல்வேறு காரணங்களால வந்து அது நடத்த முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அது சில பேருக்கு தெரியும், நண்பர்களுக்கு. இருந்தாலும் இந்த செயற்குழு வந்து இவ்வளவு பேர் இன்னைக்கு வந்திருந்து, அதாவது ஒவ்வொரு மீட்டிங்கெல்லாம் நிறைய நடக்குது. நம்ம கட்சி கூட்டம் அது இதுன்னு பார்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ இங்கே 15 மண்டலம் 150 200 வார்டு இருக்குதுன்னா ஒவ்வொரு வார்டு மெம்பரும் அவங்களுக்கு வந்து ஆளுக்கு 100 பேர் கூட்டணும்னா அது அந்த மாதிரிலாம் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் அப்படி இல்லை. அதாவது தானாக வந்த கூட்டம்ன்ற மாதிரி இது வந்து நம்ம அன்னையிலேருந்து வந்து பண்ணின்னு இருக்கோம். எல்லா காலத்துலேயும் வந்து உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் நான் அதை பற்றிலாம் நான் கவலையே படுறதில்லை. நான் வந்து யாரையும் விரோதியாகவும் நினைக்கிறதில்ல, யாரையும் இதுவாகவும் நினைக்கிறதில்ல. எல்லாரும் நண்பர்கள் தான் அப்படின்னு தான் நினச்சின்னு போயிடுறேன் நான். அதனால் வந்து தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த தொழில் வந்துட்டோம். இந்த தொழில் வந்து நல்ல தொழில், நமக்கு மனசாட்சி பிரகாரம் இதில் எந்த விதமான சிக்கலும் இல்லை. அதனால் வந்து இந்த தொழிலை விட்டுட்டு போனோம்னா இனிமேல் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம காமராஜ் சொன்ன மாதிரி அதை காப்பாற்றுறதுக்கு இது வந்து ஒரு சுய இது. எல்லாரும் பிரதம மந்திரி அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க சுய தொழிலை ஊக்குவிக்கணும்னு. ஆனால் அது நிஜத்தில் பார்க்குற சென்ட்ரல் தான் அது எவ்வளோ தூரம் ஊக்குவிக்கிறாங்கன்றதெல்லாம் தெரியுது. இருந்தாலும் நம்மளும் வந்து இந்த நாட்டினுடைய ஒரு குடிமகன் தான். நம்ம வந்து நம்மளால முடிஞ்சது என்னவோ நன்மை வந்து நம்ம சார்ந்த சமுதாயத்துக்கு நம்ம தொழிலுக்கும் செய்வோம். மீண்டும் மீண்டும் சொல்லியிருக்கேன், இந்த நேரத்தில் வந்து இந்த புத்தாண்டு வாழ்த்துக்களும் அது இல்லாமல் நம்முடைய வரக்கூடிய பொங்கல் வாழ்த்துக்களையும் வச்சு நல்ல ஒரு எதிர்காலம்
கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது உலக அளவிலேயே வந்து பிளாஸ்டிக்கை வந்து ஒரு அந்த இது மாறிக்கின்னு வருது, அந்த எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கின்னு வருது. அதுக்கெல்லாம் வந்து முக்கியமான காரணம் நம்மள மாதிரி அமைப்புகளுடைய ஒரு முழு முயற்சியும் ஒரு காரணம். அதான் உண்மை. அதனால வந்து இதை தொடர்ந்து செய்வோம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்னைக்கு வரைக்கும் பண்ண முடியுமோ அதை செய்வோம். நான் மீண்டும் சொல்றேன், இந்த அமைப்பு இருக்கணும். அதுக்கு வந்து எல்லாரும் வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. மற்றவங்க பற்றி அதை செய்கிறாங்க, இது செய்கிறாங்க, அது பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்க, நம்ம அசோசியேஷன் ஆளுங்களை கூப்பிடுறாங்க, போகிறாங்க, ஏதாவது பண்ணின்னு போட்டோம். நம்ம கட்சியில் இடத்துல நம்ம வந்து தொழில் அமைப்பு நடத்துகிறோம். அதனால் நம்ம எதுக்கும் கவலைப்படாமல் நம்ம கரெக்டாகிற வரைக்கும் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் என்னுடைய எண்ணம். இந்த புதிய நிர்வாகிகளுக்கும் நிர்வாகிகளை தேர்ந்தெடுத்த நண்பர்களுக்கும் நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த கூட்டத்துக்கு வந்த திரு ஜெயபால் அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, அடுத்த மாதம் நம்முடைய சங்கத்தினுடைய பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட இருக்கிறோம். அது வந்து தேதியை நான் போடுறேன். அந்த தேதி எல்லாருக்கும் ஓகேவான்னா நேரடியாகவோ அல்லது பிப்ரவரி மாதம். ஆமா, முகூர்த்த நாள் இல்லாத போடும். சரி, இல்ல மார்ச் 31 நடத்தி ஆகணும். மார்ச் 30 இல்ல மார்ச் மாசம் வச்சிடலாமா? ஏன்னா நான் வந்து பிப்ரவரி மாசம் வச்சேன்னா இந்த ரெனியூவல் இருக்குல்ல, அசோசியேஷன் ரெனியூவல், அது ஒரு மாசம் ஆகும். அது வந்து கொடுத்து எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் அது பண்றது அது சுலபமான வேலை இல்லை. அது ஒரு மாசம் ஆயிடும். அது மார்ச் 31 முடிச்சு ஆகணும். நான் இது நமக்கு உங்களே தெரியும், இது வந்து லேட் ஆயிடுச்சு. இது வந்து ஒரு அக்டோபர் செப்டம்பர்ல நடத்தியிருந்தோம்னா இவ்வளவு பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து நான் வந்து நடத்தி தான் ஆகணும்னு சொல்லி இப்போ நடத்துறேன், புரியுதுங்களா? ஏன்னா வந்து இன்னும் போச்சுன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடும் அந்த சொல்லிட்டு தான் இப்போ நாடு இப்போ இது பண்ணி தான் ப்ரெஸ் பண்ணி தான் இப்போ நடக்குது இன்னைக்கு. இல்லைன்னா இன்னும் லேட்டாக இருக்கும். அது செவ்வாய்க்கிழமை வச்சா எந்த முகூர்த்தமும் இருக்காது. செவ்வாய்க்கிழமை எல்லாம் வைக்க முடியாது. சண்டே தான் வைக்கணும். சண்டே தான் வைக்கணும். அதனால வந்து நம்ம நிர்வாகிகள் இப்போ பன்னீர்செல்வமும் சொன்னாரு, நம்ம காமராஜும் சொல்றாரு, எல்லாருக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய அளவுல நம்முடைய அமைப்பினுடைய பலம் வந்து குறைஞ்சின்னு வர்றதுன்றது ஒரு பெரிய வருத்தத்துக்குரிய விஷயம். அதை எப்படியா பண்ணணுன்றாரு. அதனால நம்ம நிர்வாகிகள், புதிய நிர்வாகிகள், புதிய உறுப்பினர்களையும் பழைய உறுப்பினர்களை மீண்டும் புதுப்பிக்கவும் எல்லாரும் வந்து ஒத்துழைச்சு பணியாற்றணும்னு அன்போடு கேட்டுக்கிறேன். அந்த விஷயத்தில் வந்து நீங்கள் தான் தூதுவர்களாக இருந்து செய்யணும். உங்களுக்கு தெரியும், எனக்கு பேசுறதுக்கு மற்றவங்கிட்ட அவ்வளவா பொதுவாக கூச்சப்படுவேன். என்னது இல்லை, சண்டே ஏதாவது ஒரு நாள் அப்படியா? ஒரே நாள் தான். அதாவது இப்ப ஜெயபால் என்கிட்ட காமிச்சாரு, பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி தான் ஞாயிற்றுக்கிழமை காலியா இருக்கு. மற்ற நாள் எல்லாமே முகூர்த்த நாள். 9 பரவாயில்ல, அது சரியான தேதி தான் வைங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அவரு கேட்போம். ஒரு மாசம் இருக்கு. அப்படி சரி, மார்ச் மாசத்துல பாருங்க. மார்ச் 1 இல்ல இருங்க, மார்ச் 1 மார்ச்ல வந்து உங்களுக்கு 2ஆம் தேதி
ஃபர்ஸ்ட் வீக்குங்க. அதுக்கு அடுத்தது வந்து 9ஆம் தேதி செகண்ட் வீக், ரெண்டுமே மூத்தம் இருக்கு. 16, 21 2 ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஃப்ரீயா இருக்கு. 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. சொல்லுங்க என்னைக்கு வைக்கலாம்? 16, 23 2 தான் உங்களுக்கு வந்து முகூர்த்தம் இல்லாத வாரம். மார்ச் மாசத்துல சொல்லுங்க. மார்ச் மாசத்துல. நம்மளுக்கு எக்ஸாம் இருக்கு. ஒரு விஷயங்க, இல்ல ஒரு விஷயங்க, இது பொதுக்குழு செயற்குழு இந்த ஏஜி மீட்டிங்ல இருக்குங்களா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. ஒரு சில மாவட்டம் மேலாம் போயிட்டீங்கன்னா மதுரை மாவட்டத்துல நிறைய ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி ஏப்ரல் மாசம் வரைக்கும் நிறைய ரெனிவல் பண்ணுன்றாருல, அதனால பிப்ரவரியிலே முடிச்சாகணும். அது கஷ்டம். பிப்ரவரி மாசமே ஒரு நாள் செலக்ட் பண்ணிருக்கோம். அது 9ஆம் தேதி மட்டும் தான் இருக்கு. 2வது வீக் 9ஆம் தேதி இல்லைங்க. நாங்க அன்னைக்கு ஒரு மீட்டிங் வச்சிருக்கிறோம். பிப்ரவரி மாசம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. நீங்க அதுக்கு முன்னாடி 2, 16 அப்புறம் 23 எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை தான். எல்லாமே முகூர்த்தம் இருக்கு. 2, 9 ஃப்ரீயா? 9 மட்டும் தான் ஃப்ரீ. இல்ல நீங்க முகூர்த்த நாள் இல்லையாமே. முகூர்த்தமே இல்லை. 9 வச்சிடலாமா? 9, 2 நாங்க. சரி சரி. என்ன ஷேக் வச்சிடலாமா? சரிங்க. அதாவது ஒரு உத்தேசமா பிப்ரவரி 9 வந்து பொதுக்குழு நடத்தப்படும். சொல்றது தெரியுங்களா? வந்து ஏன்னா நிர்வாகிகள்லாம் இங்கே தானே இருக்காங்க. அதனால நிர்வாகிகள் ஒப்புதலோடு சொல்லிட்டேன்னா 9ஆம் தேதி பிப்ரவரி. அப்படியா? இது 9ஆ? நிச்சயதார்த்தம். அப்படியா? அன்னைக்கு முகூர்த்தம் இல்லைங்க. சாயந்தரம் தான். அப்படியா? சாயந்தரம் தான் பார்த்துக்கலாம். இல்லை அவரு முகமது ஜான் ஏதோ ஒரு இது இருக்கு, அன்னைக்கு ஃபங்க்ஷன் இருக்காங்க. நிச்சயதார்த்தம் இருக்கு, சாயந்தரம் தான். இப்போ ஜனவரி 19 தானே? ஓ மேரேஜா? பிப்ரவரி 10. அப்ப எப்படி சரி, நான் வந்து மற்ற நிர்வாகிகளோட பேசி. ஆமா இல்ல, மற்ற நாள்ல கஷ்டம் எல்லாரும் வர்றது. இல்ல வேணாம். ஆமா. நீங்க பாண்டிச்சேரியும் பாத்துறீங்கன்னா மேக்ஸிமம் வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சரி, நான் காமராஜ் கூட பேசிட்டு நான் வந்து ஒரு தேதி தெரிவிக்கிறேன். அவசரம். ஆனா 9ஆம் தேதி இல்ல, 10ஆம் தேதி இந்த சென்ஸ்ல எப்படி பண்ண முடியும்? வேண்டாம். ஆமா வேணாம். சரி பார்க்கலாம், அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இது பண்ணி தெரிய வைக்கிறோம் வந்து. நண்பர்களே, மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த செயற்குழு முடிவு பெறுகிறது என்று தெரிவிக்கிறேன். நன்றி, வணக்கம்.